ஹாய் கான்ஃபிடென்ட் லேடிஸ், இது அனு. இது என்னோட நியூ சேனல் கான்ஃபிடென்ட் மீ. இந்த சேனலில் நான் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வீட்டிலேருந்து எப்படி செய்யலான்ட்டு ஒரு 2 வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃப்யூச்சர்லேயும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஜேர்னி பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கனால நானே உங்களுக்கு தமிழில் பேசி எப்படி நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறேன். நான் வந்து எல்லார் மாதிரியும் தான் ஸ்கின் கேர் பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். நிறைய ஸ்கின் கேர் நிறைய வந்ததுனால இப்போது மார்க்கெட்டில் இது என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். எல்லார் மாதிரியுமே தான் நம்மளுக்கு ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்கும். ஒன்று நம்ம எடுத்து சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம்னா அதை பற்றி ரொம்ப நியூக் அண்ட் கார்னரில் நம்ம தேடி எடுப்போம். அந்த மாதிரி தான் நான் தேடி எடுக்கும்போது நிறையா வந்து ஸ்கின் கேர் அவேர்னஸ் பற்றி படிக்க ஆரம்பித்தேன், வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வீடியோஸில் பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு ஸ்கின் கேருங்கிறது எவ்வளோ அவசியம் அப்படின்னு தோணுச்சு. அதை தோணுனால நான் வந்து நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வீடியோஸும் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் யூடியூப்பில். அப்போ வந்து நான் நிறையா யூடியூப் சேனல்ஸ், நிறைய டாக்டர்ஸ் நிறைய சொல்கிறாங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்வேதா ராகுல்னு ஒருத்தங்க. அவங்க நல்லா வந்து கிளியராக சொன்னாங்க. நிறைய ஷார்ட்ஸ் அவங்களத பார்த்தேன். ஒரு விஷயம் சொன்னாங்களோனா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, ஸ்கின் கேர்ங்கிறது வந்து ரொம்ப மினிமலாக தான் நம்ம வந்து வச்சுக்கணும். நிறைய வந்து லேயர்ஸ் யூஸ் பண்ண, ஒரு ஆக்டிவ், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் போதும்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நானும் கொஞ்சம் மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணி என்னோடய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ணும்போது தான் எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு ஷூட் ஆகுன்னு தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன், ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரா மெட்டீரியல்ஸ் பார்க்க ஆரம்பித்து அதுலேருந்து நான் எப்படி வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன்ட்டு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து நாளைக்கு அந்த வீடியோவில் நான் எப்படி வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன்னு பாருங்கள். Thank you for watching.